இன்னைக்கு சின்னஞ்சிறு கிராமத்தில் இருக்கவங்க கூட லேப்டாப்ல ப்ரோக்ராம் பண்றத சகஜமா மாத்தினது ஒரே ஒருத்தவங்க தான், அம்மா. அம்மா நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு பாரபட்சம் பார்க்காம எல்லார் வீட்லயும் லேப்டாப் இருக்கணும்னு யோசிச்சாங்க. அப்படி கொண்டு வந்த திட்டம் தான் அம்மாவின் மடிக்கணினி திட்டம். அந்த காலத்துல செல்போனே கிராம மக்களுக்கு அந்நியமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட நேரத்துல ஒவ்வொரு வீட்லயும் லேப்டாப் கொண்டு வந்தாங்க. குடிசை வீடு, ஓட்டு வீடுன்னு பார்க்காம மாணவர்கள் கிட்ட லேப்டாப் ஒரு புத்தகம் போல இருந்துச்சு. இப்போ பெரிய அளவுல இளைஞர்கள் எல்லாம் சாதிச்சுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அம்மா லேப்டாப். யாரை வேணா கேட்டு பாருங்க, என்னோட ஃபர்ஸ்ட் லேப்டாப்பே அம்மா லேப்டாப்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தன்னுடைய காழ்ப்புணர்ச்சி காரணமா மாணவர்களுக்கு கொண்டு போய் சேரக்கூடாதுன்னு வன்மத்தோட இந்த அரசு 5 வருஷமா ஆட்சியில மாணவர்களுக்கு லேப்டாப், சைக்கிள்னு எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு சேர்க்கல. இப்படி காழ்ப்புணர்ச்சியோட இருக்க அரசு தமிழ்நாட்டுக்கு எந்த நல்லதையும் பண்ணாது. 2026க்கு அப்புறம் யார் இந்த தமிழகத்தை ஆளணுங்கிறத மக்களாகிய நாம தான் முடிவு பண்ணணும்.